உங்களோட வெண்டார் பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஐடிசியை ரிவர்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரே பாஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேஸ்லாம் இருக்கு. அந்த கேஸ்ல பத்தி நம்ம இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியில நம்ம ஜிஎஸ்டியோட அப்டேட்ஸ் ஆகட்டும், இல்லை ஜிஎஸ்டியில் நிறைய இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸு கேஸ்லாஸும் நம்ம வந்து ரெகுலராக சொல்கிறோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கம்பெனி பேர் வந்து சன்கிராஃப்ட் எனர்ஜி அப்படிங்கிற பேர். இந்த சன்கிராஃப்ட் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி, இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி வந்து வெண்டார்கிட்ட இருந்து நிறைய பர்ச்சேசஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வெண்டார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுடைய வெண்டார் ஜிஎஸ்டியை பேமெண்ட் பண்ணல. ஸோ பேமெண்ட் பண்ணாததுனால ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்க அவைல் பண்ண ஐடிசியை ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ரிவர்சலும் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து இவர் நோட்டீஸஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. சார், நான் கஸ்டமருக்கு வந்து எக்ஸாக்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. எங்கிட்ட டாக்ஸ் இன்வாய்சஸ் இருக்குது. நமக்கே தெரியும் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 படி இஃப் தே ஹாவ் அ டாக்ஸ் இன்வாய்சஸ், அவர்கிட்ட ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்ஸை இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. தென் இந்த வெண்டார் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காரா, அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற அனதர் 2 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அடுத்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நம்மனால ஐடிசியை அவைல் பண்ண முடியாது. ஆனால் இதை கூட இந்த சன்கிராஃப்ட் எனர்ஜி வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே மேட்டர். ஸோ அப்போ இந்த 16(2)ல இந்த 4 கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இவங்க மீட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன, அவர்கிட்ட ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்சஸ் இருக்கு. ரெண்டாவது, அவர் பேமெண்ட்டு கஸ்டமர் அவரோட வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணிட்டாரு. இந்த தேர்டு பாயிண்ட் வந்து என்னன்னா, சார் அவர் வெண்டார் வந்து பேமெண்ட்டும் பண்ணலை, வெண்டார் ஃபைலும் பண்ணல. அதனால தான் இப்போ என்ன வந்திருக்குன்னா டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, நீங்கள் அதை ஐடிசியை ரிவர்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதை எப்படி இந்த கம்பெனி எதிர்கொண்டுச்சு அப்படின்னா, அப்பீல் போகிறாங்க. அப்பீல் ரிஜெக்ட் ஆகுது. தென் ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அட்வொகேட் வந்து ரொம்ப கிளியராக 2 ப்ரெஸ் ரிலீஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, 4th May 2018 சிபிஐசில இருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அந்த 4th Mayல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை டிபார்ட்மெண்ட் வந்து ரிவர்சல் பண்ணக்கூடாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா, அந்த வெண்டார் சப்போஸ் இந்த வகையான இந்த 3 சுச்சுவேஷன்ல மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அந்த அசசியோட ஐடிசியை ரிவர்சல் பண்றதுக்கு. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன், அவர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, அதாவது அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். யாரு, வெண்டார். இல்ல அவர்கிட்ட வந்து அடிக்குவேட் அசட்ஸ் இல்லை, அதாவது அவங்ககிட்ட ரெக்கவரி போயிருக்காங்க, ரெக்கவரி போகும்போது அடிக்குவேட் அசட்ஸ் இல்லை, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா உங்ககிட்ட வந்து ரிவர்சல் பண்றாங்க. அல்லது தேர்டு பாயிண்ட் வந்து அவர் வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காரு, இல்லை பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணிட்டாரு, அதுவும் இல்லை அவர்கிட்ட வந்து ரெக்கவரி பண்றதுக்கு அசட்டே இல்லை அப்படின்னா மட்டும்தான், இந்த 3 சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க வந்து அசசியை அப்ரோச் பண்ணணுமே தவிர டைரக்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அசசி கிட்ட ஐடிசியை ரிவர்சல் பண்ணுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ்ல 4th May 2018 கிளியரா சொல்லியிருக்கு. இப்போ அட்வொகேட்டோட வாதம் என்னன்னா, நீங்க எங்களோட வெண்டார் டாக்ஸ் கட்டலைங்கிறதுக்காக வித்தவுட் எனி என்கொயரி, யார்கிட்ட, என்னோட வெண்டார் கிட்ட எந்த விதமான என்கொயரியுமே நீங்க பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே என்னோட ஐடிசியை ரிவர்சல் பண்ண சொல்றீங்க. நீங்க என்கொயரி பண்றதுக்கு விட்டுட்டீங்க. ஸோ என்கொயரி பண்ணாமையே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, என்கிட்ட வந்து ஐடிசியை ரிவர்சல் பண்ண சொல்லியிருக்கீங்க, அதாவது என்னோட அசசி கிட்ட அதை சொல்றீங்க. ஸோ இது தப்பான முறை. ஸோ அப்போ நீங்க அஸ் பர் ப்ரெஸ் ரிலீஸ் படி நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, என் வெண்டார் கிட்ட சார் நீங்க ஏன் கட்டல அப்படின்னு அவங்களை கேட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இருக்காராங்கிறத நீங்க செக் பண்ணணும், அவரோட பிசினஸ் அங்கே நடந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணணும். அவர் கட்டலைன்னா நீங்க அவர்கிட்ட தான் ரெக்கவர் பண்ணணுமே தவிர என்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ்ல மென்ஷன் பண்ணி சொல்றாரு. 2வது ப்ரெஸ் ரிலீஸ் சொல்றாரு. 2வது ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரெண்டாவது ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th அக்டோபர் 2018ல இந்த ஜிஎஸ்டிஆர் 2A அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் தான். அப்படின்னா என்னன்னா, சார் என்னோட வெண்டார் வந்து ப்ராப்பரா ஃபைல் பண்ணியிருக்காரா, ப்ராப்பரா ஃபைல் பண்ணலையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கும் என்னோட கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 2A அப்படிங்கிறது இருக்கு. இது ஒன்லி ஃபெசிலிட்டேட்டிவ் அப்படின்னு இந்த 18th அக்டோபர் 2018ல வந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க 2Aல வரலைங்கிறதுக்காண்டி என்னுடைய அசசிக்கு வந்து நீங்க ஐடிசி வந்து ரிவர்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தவறா, அதுவும் தப்பு. ஸோ இந்த 2 ப்ரெஸ் ரிலீஸையுமே அவர் சுட்டி காட்டி என்ன சொல்றாருன்னா, ஈவன் தோ அவரோட வெண்டார் பேமெண்ட் பண்ணலைனாலும் அவர்கிட்ட தான் நீங்க என்கொயரி பண்ணணுமே தவிர, அவர்கிட்ட என்கொயரி பண்ணி அவர்னால கலெக்ட் பண்ண முடியுதுன்னா அவர்கிட்ட கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ண முடியாத டயத்துல தான் நீங்க எங்க கிட்ட வரணும். நீங்க அதை என்கொயரியே பண்ணாதனால நீங்க இப்போ எங்க கிட்ட ரிவர்சல் பண்ணது வந்து தப்பு. ஸோ அதனால நீங்க ஐடிசியை வந்து திரும்ப எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு வாதாடுறாரு. ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் ஜட்ஜும் என்ன பண்றாருன்னா இதை ரிவ்யூ பண்றாரு. இந்த வாதத்தை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அவரும் என்ன சொல்றாருன்னா கரெக்டான முறை தான். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லயே கிளியரா சொல்லியிருக்கு. இந்த மூணு சுச்சுவேஷனுமே இல்லை. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணவே இல்லைன்னா அந்த வெண்டார்கிட்ட என்கொயரியே பண்ணல. ஸோ என்கொயரியே பண்ணாம தான் ஸ்ட்ரைட்டாவே இவங்களோட ஐடிசி ரிவர்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸ்ல வாட் எவர் ஐடிசி ரிவர்சல் பண்ண சொன்னது வந்து தப்பு தான். ஸோ நீங்க ஐடிசியை கண்டிப்பா அவங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபேவரபிள் ஆர்டர் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சன்கிராஃப்ட் எனர்ஜிக்கு கிடைச்சிச்சு. இந்த சன்கிராஃப்ட் எனர்ஜி மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நமக்கு நிறைய நோட்டீசஸ் வருது. இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா சிலது சார் இன்ஆக்டிவ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. அதே போல இந்த வெண்டார் வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நோட்டீசஸ் வருது. பட் இவங்கெல்லாம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணோம்னா அவங்க இன்னும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, அவங்க இன்னும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நம்ம கிட்ட வந்து ஐடிசி ரிவர்சல் பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த கேஸ் லாவை யூஸ் பண்ணி முதல்ல என்னோட வெண்டாரை நீங்க என்ன பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க. அவங்கள என்கொயரி பண்ணி அவங்க கிட்ட பேமெண்ட் ரெக்கவர் பண்ணாம என்கிட்ட வராதிங்க. ஸோ ஏன்னா நான் வந்து இங்க என்ன கிடையாது, என்னோட சைட்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் த வெண்டார் ஸ்டில் இட் இஸ் அவைலபிள். அவரோட பிசினஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. அவரை நீங்க அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ப்ரெஸ் ரிலீஸையும் இந்த சன்கிராஃப்ட் எனர்ஜி அப்படிங்கிற கேஸ் லாவையும் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம இந்த கேஸ்ல வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஒரே விஷயம் என்னன்னா, அந்த பிசினஸ் ஓனர்ஸ் வந்து பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணாம இருக்கணும். அவர் எக்ஸிஸ்டிங்கா அந்த பிசினஸை ஸ்டில் ரன் பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டா அவங்க என்கொயரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்கொயரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு வாங்கணும். ஸோ நீங்க அவங்கள்ட்ட என்கொயரி தான் பண்ணீங்களா அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அது சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா கண்டிப்பா என்கொயரி நடந்திருக்காது. ஸோ என்கொயரி பண்ணலைங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இன்ஃபர்மேஷனா கொடுக்கணும். ஸோ வித்தவுட் என்கொயரி தே ஹவ் ரெக்கவர்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஃப்ரம் மை கிரெடிட் லெஜர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் லாஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சில ப்ரொவிஷன்ஸோ சில சர்க்குலர்ஸோ நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதையுமே வந்து நம்ம இந்த மாதிரியான லாங் வீடியோஸில் நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.